ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் ஸ்விங் ட்ரேடிங் தமிழ். திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் ஒரு சப்போர்ட் பேஸ்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன டெக்னிக்கலாக வியூ இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாம். ப்ளஸ் ஓவரால் மார்க்கெட்டு என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் நிஃப்டி மட்டும் அனலைஸ் பண்ணிடலாம். கம்மிங் சண்டே வந்து நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு உண்டான அனலைசஸ் வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். நிஃப்டி பொறுத்தவரை ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். 23,800க்கு கீழே வந்தது அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1000 பாயிண்ட் வரைக்கும் கீழே விழுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சில இருந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 400 பாயிண்ட் இது வரைக்குமே விழுந்திருக்கு. ஸோ இன்னும் அப்படி கீழே வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டு 23,200க்கு கீழே போகும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இல்லை. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் மட்டும் தான் நான் எதிர்பார்க்குறேன். அதாவது கம்மிங் டேஸ் நியர்பை சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கும். இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் டவுன் கொடுக்கலாம், அல்லது இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நான் இதில் எதிர்பார்க்குறேன். ஆல்ரெடி இந்த 200 days எம்ஏ வந்து நம்ம இமேஜ் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த ரேஞ்சில் தான் இப்போ மார்க்கெட் இருக்கு. ஸோ 200 days இஎம்ஏ வந்து சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் ஆகலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டோட ஃபால் வந்து கொடுத்தது பார்த்தீங்களா. ஸோ இங்கிருந்து நம்ம ஃபெப்ரவரி ட்ரேஸ்மெண்ட் கனெக்ட் பண்ணும்போது இங்க மார்க் பண்ணியிருக்கக்கூடிய லெவல், இந்த பிளாக் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 23,189. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஃபிப் லெவல் 0.618. ஸோ இது வந்து நமக்கான ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட். எப்பயுமே நம்ம ஒரு சப்போர்ட் ரேஞ்சை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா ஒன்று ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுவோம், இல்லை அப்படின்னா ஒரு டிமாண்ட் ஜோனு. அதை தாண்டி இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணும்போது எம்ஏஓ அல்லது ஆர்எஸ்ஐயோ நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆர்எஸ்ஐ வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அல்லது ஓவர் பாட் ஓவர் சோல்டு மட்டும் தான் நம்ம ஆர்எஸ்ஐல பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து மீட்டப் ஆகக்கூடிய ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட வியூவில் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு. இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் மார்க்கெட்ல 2023 அக்டோபர் 26 கிரியேட் பண்ணலோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2024 ஜூன் 4 கிரியேட் பண்ணலோ. ஸோ இந்த ரெண்டு லோவுமே கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ மார்க்கெட்டு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்க்கு நியர்பை வந்து அந்த ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிளஸ் இந்த ஃபெப் லெவல் ரீட்ரேஸ்மெண்ட் 618 வந்து நமக்கு நியர்பை இருக்கு. ஸோ இது ரெண்டுமே மீட்டப் ஆகிறதுனால இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன் அல்லது ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட வியூல இருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஜோனை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 23,500ல இருந்து 23,190 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜோன் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொண்டான கன்ஃபர்மேஷன், கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் அல்லது அந்த இடத்துல ஒரு மைனர் கன்சாலிடேஷன் பேட்டர்னு, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொண்டான ஹெட் அண்ட் ஷோல்டர் அல்லது ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன், இது மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஞ்சில் ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நம்ம ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டி ஆட்டோவோட இண்டெக்ஸ் வீக்லி டைம் ஃப்ரேம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் இப்போ ரீசெண்டாக, அதாவது இந்த ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆனது 2023 மார்ச்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவியூஸ் இருந்த ஒரு சப்ளை ஜோனை பிரேக் பண்ணது. 2018 கிரியேட் ஆனது. 2021 அகைன் வந்து அதை ரியாக்ட் பண்ணிட்டு அந்த ஜோன்ல ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு பிரேக் அவுட், ரீடெஸ்ட், தென் ஒரு நல்ல புல் ரன் நிஃப்டி ஆட்டோல வந்து ஸ்டார்ட் ஆனது. இந்த ட்ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலா இது வரைக்கும் ஒரு 2 முறை சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வந்து கனெக்ட் பண்றோம். இப்படி கனெக்ட் பண்ணும்போது இப்போ மார்க்கெட் லாஸ்டா ட்ரேட் போயிட்டு இருக்கக்கூடிய ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம இங்க இருந்து கனெக்ட் பண்ணது, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பர்ஃபெக்டா மீட் அப் ஆகுது. ஸோ இந்த ஒரு ரீசன் வந்து நம்மளோட மைண்ட்ல நம்ம எடுத்துட்டோம். ஓகே, நிஃப்டி ஆட்டோ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ல பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம இதை ஃபோக்கஸ் பண்றோம். மோஸ்ட்லி சப்போர்ட் ரேஞ்ச் ட்ரேட், ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்கும். மார்க்கெட் இந்த அளவுக்கு ஃபால் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அல்லது ஸ்விங்குக்கோ பிளான் பண்ணலாமான்னு கேட்டால் ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு மைனர் ரிஸ்க் வேணா எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவில் எடுக்கக்கூடிய ஸ்டாக்லையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். சரிங்களா. நிஃப்டி ஆட்டோ ட்ரெண்ட் லைன் பேஸ்ட் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால ஆட்டோ செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து நம்ம ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணலாம். நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் வந்து மார்க் பண்ணிடலாம். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஸ்விங் ட்ரேடிங் தமிழ், இது வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல், வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. November 8 வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தது. ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ரெஃபரிங் டு ஹியர். ஆக்சுவலா இந்த இடத்துல நான் பாயிண்ட் மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இது மாதிரியான நிறைய சார்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். மார்க்கெட்டோட ரிவர்சல் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி தான்
இது மாதிரியான ஒரு பாக்ஸ் லைன், ஒரு 2 ரெசிஸ்டன்ட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ அந்த ஜோன் வந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆல்ரெடி நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ட்ரேட் போயிட்டு இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து நம்ம டார்கெட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டார்கெட் ரேஞ்ச் ரீச் ஆனது அப்படின்னா இங்கிருந்து ஃபாலோ ஆகலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த ரேஞ்சுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஏன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி தாண்டிட்டு நாஸ்டாக் டவ் ஜோன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்றோம் அப்படின்னா ஐடி ரிலேட்டட் ஸ்டாக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக் டவ் ஜோன்ஸை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் கிளியராக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம நாஸ்டாக்கும் டவ் ஜோன்ஸுமே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 21,115ல இருந்து 21,150 ரேஞ்சில் வந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்டாக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் ஒரு 260 பாயிண்ட் பக்கம் விழுந்திருக்கு, 1.25%. நம்ம நிஃப்டி ஆட்டோவில் என்ன விஷயத்த பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் இருக்குது, டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெடு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி பிளான் பண்ணலாம். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 2,396, அரௌண்ட் 2,400 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு மைனரான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வேணால் நம்ம இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அரௌண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3% வரைக்கும் வைக்கலாம், அதிகபட்சம் 3% வைக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு 2,330 ரூபாய்க்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா நம்ம யோசிக்கவே வேணாம், எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 2,630, 2,840 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீக்கில் நானும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களோட வியூ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.